இந்த அளக்கும் கருவிகளுக்கு முதல் நாங்கள் இந்த ஒரு அளவீட்டின் ஒரு அளக்கும் கருவி இந்த ஒரு மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த லீஸ் கவுண்ட் கேட்கிறோம். இழிவெண்ணிக்கை என்ன சாமான்? இதால் அளக்கக்கூடிய மினிமம் ரீடிங் அல்ல. இந்த லீஸ் கவுண்ட் தான், இந்த இழிவெண்ணிக்கை தான் இந்த கருவியின் உயர்வலுன்னு வந்து கொள்ளும். மேக்சிமம் எரர் உயர்வலுன்றது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இழிவெண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். இதை நாங்கள் தனிவலுன்னு சொல்லிக் கொள்வோம். ஸ்பெசிபிக் எரர் தனிவலு அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ஸ்பெசிபிக் எரர்னு சொல்லிக் கொள்வோம். இது இந்த கருவிக்கே உரித்தான வலு, இழிவெண்ணிக்கை சமன். இப்ப ஒரு ரீடிங் எடுக்கக்குள்ள நாங்கள் இப்ப இந்த ஒரு மீட்டர் கோலால நாங்க ஒரு ரீடிங் எடுக்கிறோம்டா, இந்த மீட்டர் கோல் ரீடிங் இப்ப 24 சென்டிமீட்டர் என்று வருகுதுன்னு சொன்னா, இந்த 24 சென்டிமீட்டர்ன்றத நாங்க எழுத என்ன எழுதணும்? அது இந்த இழிவெண்ணிக்கையில திருத்தம் எழுதணும். ஏன் இது இந்த இழிவெண்ணிக்கை வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 மில்லிமீட்டர். நீங்க சென்டிமீட்டர்ல சொன்னீங்கன்னா எவ்வளவு? 0.1 சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர்ல ஒரு டெசிமலுக்கு இருக்கு. இப்ப நாங்கள் ரீடிங் எடுக்கக்குள்ள திருத்தமா எழுதுறேன்னு சொன்னா 24.0 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். இப்ப இந்த ரீடிங்குக்கு வரக்கூடிய வலு எவ்வளவு? 0.1 சென்டிமீட்டர். அப்ப இதை எழுதிக்க நாங்கள் 24.0 பிளஸ் ஓ மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். இப்படி எழுதிக்கொள்ளும். இப்ப நார்மலா இதெல்லாம் எழுதுறது இல்லை, பட் இதுதான் மெத்தட். வரக்கூடிய மேக்சிமம் வலு என்ன? 0.1 சென்டிமீட்டர். இதே நீங்க மில்லிமீட்டர்ல எழுதுறீங்கன்னா 240. ஏன் மில்லிமீட்டர்ல ஒரு தசமானம் இல்ல, முழுவனுக்கு தானே 240 பிளஸ் ஓ மைனஸ் 1 மில்லிமீட்டர் இப்படி எழுதி. ஓகே, இப்ப இங்க மேக்சிமம் எரர் இருக்கெல்லாம் இதே பிளஸ் ஓ மைனஸ் ஒன்றில் கூடலாம் அல்லது குறையலாம். ஏன் எங்களுக்கு ரீடிங் எடுக்கக்குள்ள இந்த ரீடிங் இது ரெண்டுல எது வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு இருக்குதுண்டா, இப்படி இருக்குதுண்டா, இந்த இடத்துல நிக்குதுண்டா, இது எடுக்கலாம் அல்லது எடுக்கலாம், அந்த கான்செப்ட்ல. இப்ப இன்னொரு ரீடிங் வருது எங்களுக்கு 8.0, அதுக்கு என்ன பிளஸ் ஓ மைனஸ் 1. இப்ப இது ஏ இது பி என்று சொன்னா எங்களுக்கு இந்த ஏ பிளஸ் பி என்றதை கால்குலேட் பண்ணிக்குள்ள நாங்க ஏ பிளஸ் பி என்ற வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்குள்ள இது ரெண்டு ஆட் பண்ணுவீங்க. என்னட்டு வரும்? ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணா 32.0 பிளஸ் ஓ மைனஸ் வரக்கூடிய மேக்சிமம் எரர் என்ன வரும்? 0.1 0.1 ஆட் பண்ணப்பட்டு 0.2 மில்லிமீட்டர் வந்து 0.2 சென்டிமீட்டர். இப்ப நீங்க இது ரெண்டு ஆட் பண்ணக்குள்ள இப்படி வந்து வரலாம். இதுவே கழிக்கிற நேரம் ஏ மைனஸ் பி எழுதுற நேரம் இதுல இருந்து இது போனா எவ்வளவு? 16.0 பிளஸ் ஓ மைனஸ். அதுக்கும் கழித்தலுக்கும் என்னென்று வரும்? பிளஸ் ஓ மைனஸ் 0.2. அப்ப மேக்சிமம் எரர் வந்து கூட்டலோ கழித்தலோ ஆட் பண்ணப்படும். ஓகே தானே? இது இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எது? வழுக்கள் சம்பந்தமா நாங்கள் கதை கேட்கல. இதை விட இப்ப சதவீத வலுன்னு இப்ப ஒரு ரீடிங் இருக்கு, ஏ என்ற ரீடிங் இருக்குது 10.0 பிளஸ் ஓ மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். இப்ப இதுக்குரிய சதவீத வலு பெர்சன்டேஜ் கேட்கிறோம். சதவீத வலு என்னென்னு வரும்? சதவீத வலு என்னென்னு வரும்டா, இது பிளஸ் மைனஸ் மேக்சிமம் எரர் ஓவர் ரீடிங். உயர் வலுவின் கீழ் வாசிப்பு தர 100. இதுதான் சதவீத வலு. உயர் வலுவின் கீழ் வாசிப்பு தர 100. இப்ப ஒரு 0 போனா ஒரு வீதம் மேக்சிமம் சதவீத வலு. அப்ப எங்களுக்கு உயர் வலு தெரிஞ்சு வாசிப்பு தெரிஞ்சு அப்படி காணலாம். இன்னொன்னு கேட்கிறோம் சின்ன வலு, ஃபிராக்ஷனல் எரர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுந்தா, இருந்தாலும் எல்லா பாயிண்டையுமே சொல்லணும்ன்றதுக்காண்டி கொஞ்சம் காட்சி கொண்டு போறேன். டக்குன்னு போயிடுறேன்.
இப்ப பின்னவளுன்னு கேச்சமெண்டா 100 சொல்லாம தனிய பின்னத்துல சொல்லிக்கணும் எப்படி அதுக்காண்டி பின்னவளுன்றது பின்னத்திலேயே சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்படி எழுதிக்கொண்டீங்க இதை பேச்சுட்டீங்கன்னா 0.01 இப்படி கொடுத்துக்கோங்க. சோ ஃபிராக்ஷனல் எரர் இப்படி வரும், பெர்சன்டேஜ் எரர் இப்படி. இதுல சிக்கல் இல்ல. இப்ப ரெண்டு ஏ என்ற ஒரு குவாண்டிட்டிக்கு பெர்சன்டேஜ் எரர் வருது 2%, சதவீத வேலை 2 வீதம். பி என்ற ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்றேன், அதுக்குரிய சதவீத வேலை 3%. இப்படி என்றா நீங்கள் ஏ இன்டு பி என்றதை கால்குலேட் பண்ணக்குள்ள, சோ நீங்க பெருக்கேக்குள்ள ஏ இன்டு பி என்றதை கால்குலேட் பண்ணக்குள்ள மேக்சிமம் பெர்சன்டேஜ் எரர் என்னென்று வரும் என்று கேட்டீங்கன்னா அட் பண்ணப்படும் மேக்சிமம் பெர்சன்டேஜ் எரர் அட் பண்ணப்பட்டு 5% வரும். அதே இது சோ பிரிக்கிறீங்களா இருந்தாலும் மேக்சிமம் பெர்சன்டேஜ் எரர் அட் பண்ணப்படும். இங்க ரெண்டு கன்செப்ட். சோ பெருக்கலுக்கும் பிரித்தலுக்கும் எப்படி வருது, சதவீத வலுவை கூட்டணும் அல்லது கூட்டணும், பெருக்கலோ பிரித்தலோ சதவீத வலு கூட்டுப்படும். ஆனா இதுல பிளஸ் மைனஸுக்கு என்ன உயர்வலு கூட்டப்படும். ஓகே தானே? அது பேர்ந்து நாங்கள் சதவீத வலுவில இருந்து உயர் வலுவை கண்டுபிடிக்கிறது அதையெல்லாம் நாங்கள் செய்து கொள்வோம். இப்ப ஏ இன்டு பி உயர் வலு காண்றேன்னா என்னன்னு காண்றது, சதவீத வலுவை கண்டுட்டு அதுல இருந்து உயர் வலுவை காணணும். அதை நாங்க கையில செய்யக்குள்ள போகும். இப்ப இது ரெண்டு தான் எங்கள்ட்ட இருக்கிற கன்செப்ட். தியரியில இருக்கிற கன்செப்ட் என்ன, உயர்வலு கூட்டலோ கழித்தலோ உயர்வலு கூட்டுப்படும். இங்க பெருக்கலோ பிரித்தலோ சதவீத வலு கூட்டுப்படும், உயர் சதவீத வலு. ஓகே தானே? இந்த சதவீத வலுல இந்த ரெண்டு பாயிண்டும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். சோ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்வீங்க. ஓகே இல்ல? இப்ப இப்படி வந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டியது ஒரே கன்செப்ட் தான். இப்ப ஏ ஸ்கேர் பி இப்படி இருந்தா என்ன நடக்கும், பெருக்கப்படுது. ஏ ஸ்கேர் என்ன, ஏ 2 தரம் பெருக்கப்படுது. அப்ப ஏ பெருக்கப்படுதுண்டா என்ன, ஏ ஸ்கேர் இது 2 தரம் கூட்டப்படும், 2 சக 2 4, பிறகு பிக்கு 3 7. அப்ப 7 வீதம் இதுக்குரிய உயர்வாளு மேக்சிமம் பெர்சன்டேஜ் 7 வீதம். விளங்குது இல்ல? இந்த கன்செப்ட்ல நீங்கள் கண்டுகொள்வீங்க. இது சதவீத வலு. இதுல இப்ப நாங்கள் இன்னொரு பாயிண்ட் இங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா, நார்மலா நாங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ள, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ள, இப்ப மீட்டர் கோலன் எடுங்குவேன், எந்த நீளத்தை எடுத்தாலும் சதவீத வலு வரும். நீங்க மீட்டர் கோலால் அளக்கக்குள்ள எந்த நீளம், நீங்க 100 சென்டிமீட்டர் அளக்குறீங்கன்னு வைங்க, மேக்சிமம் 100 சென்டிமீட்டர் தானே, அதை அளந்தாலும் சதவீத வலு வரும். எப்படி பெர்சன்டேஜ் எரர் சதவீத வலு சம எவ்வளவு, உயர்வலு 1 மில்லிமீட்டர், வாசிப்பு 100 சென்டிமீட்டர் 1000 மில்லிமீட்டர் தர 100, 0.1%. அப்ப நான் எந்த ரீடிங் எடுத்தாலுமே ஒரு வலு வரும். அப்ப திருத்தமான ரீடிங் அப்படின்னு சொல்லுவோமா, திருத்தமான அளவிடை அப்படின்னு சொன்னமெண்டா, அதாவது அக்யூரேட் மெஷர்மெண்ட் என்று சொன்னமெண்டா எதை நாங்கள் சொல்றோம் என்று சொன்னால், பெர்சன்டேஜ் எரர் சதவீத வலு வந்து லெஸ் தேன் 1% இருக்குமா இருந்தால், 1 வீதத்தை விட குறைவா இருந்தால் அந்த மெஷர்மெண்ட் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், திருத்தமானது, அக்யூரசி கூடினது அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்ப இது பெர்சன்டேஜ் எரர். அப்ப நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவியை நாங்கள் செலக்ட் பண்ணிக்குள்ள, இப்ப இந்த மூடிய நாங்கள் அளக்க போறோம்டா, இதுக்கு நான் ஒரு கருவியை செலக்ட் பண்ணிக்குள்ள சதவீத வலுவை பார்ப்பேன். இந்த சதவீத வலு 1 வீதத்தை விட கூடவா குறைவான்னு செக் பண்ணித்தான் அந்த கருவியை நீங்க செலக்ட் பண்ணி கொள்வீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணி கொள்வீங்க. இப்ப சோ மீட்டர் கோலை பொறுத்த மட்டும் 1 வீத வலுவுக்குரிய ரீடிங் என்ன, சோ மீட்டர் கோலுக்கு மீட்டர் ஸ்கேலுக்குரிய 1 வீத வலுவுக்குரிய என்ன, உயர்வலு 1 மில்லிமீட்டர், ரீடிங் எக்ஸ் தர 100 வீதம் வந்து என்ன வரணும் 1, 1 வீத வலுவுக்குரிய நீளம். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர். சோ 100 மில்லிமீட்டர் என்ன 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டருக்கு பெரிய நிலங்கள் அளக்கைக்குள்ளதான் எங்களுக்கு சதவீத வலு குறையும். இப்ப
மீட்டர் கோலை நீங்க எதுக்கு செலக்ட் பண்ணுவீங்க? 10 சென்டிமீட்டரை விட பெரிய நீளம் அளக்கிறதுக்கு தான் செலக்ட் பண்ணுவீங்க. அதை விட குறைஞ்ச நீளம் அளக்கிறதுக்கு எல்லாம் மீட்டர் கோலை பயன்படுத்த இயலாது. ஓகே தானே? ரைட். அப்ப இதை விட சின்ன நீளங்கள் அளக்கிறதுக்காண்டி தான் நாங்க என்னத்தை உருவாக்கினாங்க? வேர்னியர் எடுக்குமானி உருவாக்கினோம். சோ இந்த வேர்னியர் கலிபரை என்னதுக்கு? 10 சென்டிமீட்டரை விட குறைஞ்ச நீளத்தை அளக்கிறதுக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு மீட்டர் கோல் இழிவெண்ணிக்கைன்றது 1 மில்லிமீட்டர். மீட்டர் கோல் எடுத்தா இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர். இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு, திருத்தமான இழிவு நீளம். இது அக்யூரேட்டான மினிமம் ரீடிங் என்னன்னு கேட்டீங்களா? 10 சென்டிமீட்டர். அப்ப 10 சென்டிமீட்டரை விட பெருசா அளக்கிறதுக்கு தான் இந்த மீட்டர் ஸ்கேலை நீங்க சூஸ் பண்ணி கொள்றீங்க. ஓகே தானே? ரைட். இது மீட்டர் ஸ்கேல். இப்ப இந்த வேர்னியர் கலிபர் எடுத்தீங்கன்னா, வேர்னியர் எடுக்குமானி எடுத்தீங்கன்னா, வேர்னியர்ல 10 விட குறைய அளக்கிறதுக்கு அப்ப நாங்கள் 12 சென்டிமீட்டருக்குரிய 12.5 வரைக்கும் அளக்கலாம் இதுல. அப்ப இது இந்த இழிவெண்ணிக்கை என்ன வரும்? இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். லீஸ்ட் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டர். இது இந்த உயரளவிடை. மேக்சிமம் ரீடிங் 12.5 சென்டிமீட்டர் ஆகும் இருக்கு. ஓகே, இதுல திருத்தமா அளக்கக்கூடிய நீளம் என்ன? 1 வீத வலுவுக்குரிய நீளம். 1 வீத வலு சதவீத வலு ஒன்று வரணும். அப்ப இங்க உயர் வலு இழிவெண்ணிக்கைக்கு சமம். உயர் வலுவின் கீழ் வாசிப்பு 200. மேக்சிமம் எரர் ஓவர் ரீடிங் இன்டு 100. இது என்னன்னு வரணும்? 1% வரணும். அப்ப நீங்க இந்த எக்ஸ் அங்க கொண்டு போகணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்ப என்ன? 1 சென்டிமீட்டர். இப்ப நாங்கள் வேர்னியர் கலிபர் எதுக்கு யூஸ் பண்றோம்? 1 சென்டிமீட்டரை விட பெரிய நீளமாய 12.5 சென்டிமீட்டரை விட சின்னனாயும் இருக்கிற நீளங்கள் அளக்கிறதுக்கு தான் வேர்னியர் கலிபரை யூஸ் பண்ணும். ஓகே, இந்த வேர்னியர் கலிபர்ல எங்களுக்கு 3-in-1 என்ன? உள்விட்டம் அளக்கலாம், வெளிவிட்டம் அளக்கலாம், ஆழம் அளக்கலாம். இதுல ஆழம் அளக்கிறதுன்றது திருத்தம் இல்லாத ஒரு அளவுல. ஏன்? நீங்க வேர்னியர் கலிபரால நீங்க ஆழம் அளக்கக்குள்ள இப்ப இந்த உருளை ஆழம் அளக்கணும்டா, இந்த ஆழமளக்கும் தண்டை கொண்டு இப்படி வைக்கிறீங்க. வேர்னியர் இது ஆழமளக்கும் தண்டை கொண்டு இப்படி வைக்க இந்த ஆழமளக்கும் தண்டு நிலைக்குத்தா இருக்குதா அப்படின்றத எங்களுக்கு உறுதிப்படுத்த இயலாது. அது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் ரீடிங் மாறிடும். அப்ப ஆழம் அளக்கிறதுன்றது ஒரு திருத்தம் இல்லாத அளவீடு. அதனால இந்த ஆழம் அளக்கைக்குள்ள எங்களுக்கு சரியா நீங்க 0 எரர் கண்டாலும் ஒன்றுதான், காணலையானாலும் ஒன்று. ஏன்? அது எங்களுக்கு திருத்தமே இல்லாத ரீடிங் தான் எங்களுக்கு வரப்போகுது. சார், ஆனா நார்மலா கேட்டால் நாங்கள் 0 எரரையும் கால்குலேட் பண்ணி போட்டு காணுவோம். பட் எங்களுக்கு இது திருத்தம் இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்குவோம். ஓகே தானே? சார், இதுதான் எங்களுக்கு வேர்னியர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய. ஆனா இந்த வேர்னியரை நீங்க எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும்? 0 எரர் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இதுக்கு 0 எரர் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் மெஷர்மெண்ட் எடுக்க வலிக்கணும். எப்படி 0 எரர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பீங்க. நீங்கள் வெளிவிட்டம் அளக்க போறீங்கன்னா புறத்தாடைகள் பொருந்த செய்துட்டு வேர்னியருடைய பூச்சியமும் வேர்னியர் 0வும் பிரதான அளவுடைய இந்த 0வும் பொருந்துதா, கோயின்சைட் ஆகுதா அப்படின்றத வாய்ப்பு பார்க்கறதன் மூலம் பூச்சிய வழி இருக்கா இல்லையானதை பார்க்கலாம். ஓகே தானே? இதை எப்படி பாக்குறேன்னு நான் கேள்வி செய்யக்குள்ள இடையில கேள்வி வரையக்குள்ள நான் டீட்டெயிலா காய்ச்சி கொள்றேன். என்ன இந்த ரிவிஷன் காய்க்கக்குள்ள நாங்க நீட்டமா காய்ச்சிருந்தா போர் அடிச்சிடும். இப்பவே போர் அடிக்குதே. ஆனா தெரிஞ்சதை காய்க்கிறனோ தெரியல, ஆனால் ஒன்றும் விடாம காய்ச்சி கொண்டு போகணும்ன்றதுக்காண்டி இந்த கன்செப்ட்ல இருந்து காய்ச்சி கொண்டு போறேன். ரைட், நான் இன்றைக்கு பிறகு இந்த யூனிட் 1ல நாங்க கேள்வி செய்யக்குள்ள இதா காய்ச்சி கொண்டோம்.
ரைட். இப்ப இது வேணியே கழிப்ப. இப்ப இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த பாயிண்ட்கள் தான். இதுல இன்னொன்று, இந்த வேணிய கழிப்பர்ல நீங்கள் புறவிட்ட கேட்க எக்ஸ்டர்னல் டயமீட்டர் காணிக்கும் அல்லது இன்டர்னல் டயமீட்டர் காண்றீங்க அல்லது டெப்த் மெஷர் பண்றீங்க. வெளிவிட்டம் உள்விட்டம் ஆழ வளர்க்குறீங்க. இந்த மூன்றும் நீங்கள் அளக்கைக்குள்ள மூன்றுக்கும் ஒரே பூச்சிய வழி இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இந்த அவசியம் இல்லை என்றது மீனிங் தானே, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். மூன்றுக்கும் ஒரே மாதிரி வலு வரணும் இல்ல. அப்ப நீங்கள் என்ன செய்யணும், புறவிட்டம் அளக்குறீங்களா எக்ஸ்டர்னல் ஜோவத் வந்து முட்டை செய்து புறத்தாடைகளை பொருந்த செய்து போட்டு வாசிப்பாங்க. உள்விட்ட கேட்கும் உள்தாடைகள் அதாவது அகத்தாடைகள் பொருந்த செய்து போட்டு பார்ப்பீங்க. கேட்க ஆழமலைக்கும் தண்டையும் பொருந்த செய்து போட்டு பார்ப்பீங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கு வழுக்கள் வேற வேற இருக்கலாம். ஓகேனே. ஆனா இங்க கட்டாயம் பூச்சிய வழி இருக்கா இல்லையான்றத வாய்ப்பு பார்க்கலாம். சரி, அடுத்து நாங்க கேட்போம் எதுன்னு கேட்டீங்கன்னா நுண்மானத்தில் இருக்கிறோம். நுண்மானத்திற்கு கணிச்சியில மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ். இந்த நுண்மானத்திற்கு கணிச்சின்ற லீஸ் கவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இழிவெண்ணிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். இதுல இது இந்த பாகங்கள் எல்லாம் குறிக்க தெரியணும். நாங்க சக்ச கேள்வியில பாகங்கள் எல்லாம் குறிப்போம். லீஸ் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். அதை விட இது இந்த மேக்சிமம் ரீடிங் உயர் அளவிட என்னன்னு கேட்டீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். உயர் அளவிட 2.5. இதை விட கூட எங்களுக்கு அளக்க முடியாது. இப்ப நீங்க இதுல அளக்குற ஒரு பொருளை செலக்ட் பண்ணிக்குள்ள 2.5 சென்டிமீட்டரை விட சின்னனா இருக்கிற பொருள் விட்டங்களை தான் நாங்கள் இதுல அளந்து கொள்ளலாம். ஓகே தானே. இது இந்த திருத்தமான இழிவு அளவிடு. என்னது அக்யூரேட்டான மினிமம் ரீடிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% ஏறக்கூடியதெல்லாம் இது 1 மில்லிமீட்டர். இது நுண்மானத்திரை கணிச்சியில எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க இந்த நுண்மானத்திரை கணிச்சியிலையும் பூச்சிய வலு வரலாம். அதனால இதை நீங்கள் அளவீடு எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், பூச்சிய வலு இருக்கா இல்லையா அப்படின்றத வாய்ப்பு பார்க்கணும். இதுக்கும் வாய்ப்பு பார்க்கணும். இப்ப இதுல எங்களுக்கு குறியீடை தூரம் அப்படி என்ன ஒரு கான்செப்ட் வருது. இல்லையா? புரியடை தூரம் என்றது என்ன சாமான், இந்த வட்டளவிட ஒரு முழு சுழற்சிக்கு இவர் இதுல நகர்ற தூரம், பிரதான அளவிடையில நகர்ற தூரம் தான் என்ன, குறியீடை தூரம். வட்ட அளவிடையின் ஒரு முழு சுழற்சிக்கு அது பிரதான அளவிடையில் நகர்ற தூரம் குறியீடை தூரம். இப்ப என்னது பிச்சுன்னு சொல்லிக்கொள்ளும். இது இந்த லீஸ் கவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இழிவெண்ணிக்கைக்கு எப்படி விளக்கணும் சொல்றான். ஒரு குறியீடை தூரத்தின் கீழ் அதாவது பிச்சோவ வட்டவேணியர் பிரிவுகளின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் circular division, number of vernier circular vernier divisions. So then in the pitch over number of vernier divisions தான் என்ன லீஸ் கவுண்ட் வந்து வரலாம். ஓகே தானே. ஸோ இது ஓகே. இங்க இதே ஈக்குவேஷனை தான் நாங்கள் வேர்னியர்லயும் போடுவோம். ஆனா வேர்னியர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இங்க இழிவெண்ணிக்கை காணிக்க லீஸ் கவுண்ட் காணிக்க ஒரு பிரதான பிரிவின் கீழ் வேர்னியர் பிரிவுகளின் எண்ணிக்கை என்று சொல்லி இதே ஈக்குவேஷனை நாங்கள் இங்கேயும் பயன்படுத்திக் கொண்டோம். ஒரு பிரதான பிரிவின் கீழ். ஆனா இது எம்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸ்ட்ரக்சர்ல கேட்க இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான பிரிவு மெயின் ஸ்கேல் மைனஸ் ஒரு வேர்னியர் ஸ்கேல் என்றதை அப்ளை பண்ணி செய்து கொள்ளுங்க. ஒரு மெயின் ஸ்கேல் மைனஸ் ஒரு வேர்னியர் ஸ்கேல் என்றது
இப்ளை பண்ணியே செய்யுங்க. ஏன்னு சொன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு சம்டைம்ஸ் மார்க்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால எங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எழுதாட்டி ஆன்சருக்கு மட்டும் மார்க்ஸ் வரும், இதுக்கு மார்க்ஸ் வராது பிரதிடுறதுக்கு. அப்ப நீங்கள் இது ஸ்ட்ரக்சர்ல கேள்வி செய்யக்குள்ள இந்த மெத்தட்லயே செய்து கொள்ளணும். என்னது, ஒரு பிரதான பிரிவு செய்ய ஒரு வணிகர் பிரிவு. ஓகே இல்ல, ரைட். இப்ப அடுத்தது என்ன, கோலமானி. ஸ்பெரோமீட்டர். இந்த ஸ்பெரோமீட்டர்ல எப்படின்னு கேட்டீங்களா, இங்க இதுக்கு மில்லிவெண்டிக்கு என்ன லீஸ் கவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 0.01 தான். சோ லீஸ் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். இதுகின்ற உயர் அளவிடை அப்படின்னு நாங்க ஒன்று கதைக்க மாட்டோம், அளவிடை வீச்சுன்னு கற்றுக்கொள்வோம். சோ ரேஞ்ச் ரேஞ்ச் தான் கற்றுக்கொள்வோம். எப்படி, -10 மில்லிமீட்டர் டு +10 மில்லிமீட்டர். -10 டு +10 மில்லிமீட்டர் தான் என்ன, அளவிடை வீச்சு, ரேஞ்ச். இப்ப இது அளவிடை வீச்சு. ஓகே, இனி இதுல நாங்கள் இது என்னதுக்கு யூஸ் பண்றோம், இது என்னதுக்கு யூஸ் பண்றோம்டா, சோ கோள மேற்பரப்புகள் என்ன அளக்கிறதுக்கு, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரேடியஸை மெஷர் பண்றதுக்கு நாங்க இதை யூஸ் பண்ணி கொள்றோம். ஓகே, சோ இதுக்கு நாங்கள் நார்மலா யூஸ் பண்ற ஈக்குவேஷன் எப்படி வரும்னு சொன்னா, R is equal to a²/6h plus h/2. சோ ரேடியஸை கால்குலேட் பண்றதுக்கு இதுல இந்த ஏன்றது ஹெச்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்றது L² போட்டுக்கலாம், L²/6h plus h/2. சோ இந்த கோளமானி இந்த 3 கால்களையும் எடுத்தீங்கன்னா இப்படி சமபக்க முக்கோணில இருக்கு. இப்ப இந்த கால்களுக்கு இடைப்பட்ட அவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் என்ன, L. சோ இந்த கால்களுக்கு இடையில இருக்கிற இந்த சராசரி சமபக்க முக்கோணி இந்த 3 சமன். ஆனா உண்மையா இருக்கிற கருவியில சமனா இருக்குமோன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப சின்ன வித்தியாசப்படும். அது இந்த சராசரி நீளத்தை அளந்து கொள்வீங்க. அப்ப நான் தொடர்ந்து காட்சி கொண்டு போறேன். சோ உங்களுக்கு தெரியாம இருக்கிற பாயிண்ட், தேவையான பாயிண்ட்களை நீங்க நோட் பண்ணி கொள்வீங்க. சும்மாவே பார்த்து கொண்டு இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால தேவையான பாயிண்ட்கள் எதுவோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரி, ரைட். இந்த நீளங்கள் இது இந்த அவரேஜ் தான் என்ன, இது இந்த அவரேஜ்ல இருந்தா நெல் சராசரி. அப்ப இதை நாங்க எப்படி எடுப்போம், இந்த எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், ஒரு பேப்பர்ல கோலமான இந்த கால்களை பதிச்சிட்டு இந்த 3 நீளங்களையும் வேணியரால அளந்து, இந்த புள்ளிகளுக்கு இடப்பட்ட தூரத்தை வேணியரால் அளந்து சராசரியை கண்டு வருவீங்க. ஓகே, ரைட். இப்ப இது எல்லை கண்டாச்சு. ஹெச்ன்றது என்ன சாமான் கேட்டீங்கன்னா, ஒரு கோலமானிக்கு மேல, ஒரு கோல மேற்பரப்புக்கு மேல இந்த கோலமானியை வைக்கக்குள்ள இந்த நடுத்திருகு, இந்த மிடில் ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ இந்த லெவல்ல இருந்து, அதாவது இந்த கரைக்கால்கள் இருக்குல்ல, இந்த சைட் லெக்ஸ் அந்த பிளேன்ல இருந்து, அந்த தளத்துல இருந்து எவ்வளவு ஹைட் மேல போனதோ அந்த ஹைட் தான் ஹெச். அப்ப கோலமானிக்கு அப்ப என்னத்துக்கு 3 லெக்ஸ் இருக்குது, இந்த 3 கால் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளேனை தீர்மானிக்கிறதுக்கு. இந்த ஒரு பிளேனை நீங்கள் தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆக குறைஞ்சது எத்தனை பாயிண்ட்ஸ் தேவை, 3 பாயிண்ட்ஸ். ஒரு பிளேனை தீர்மானிக்கிறதுக்கு ஆக குறைஞ்சது 3 புள்ளி வேணும். அதுக்காண்டிதான் கோலமானிக்கு 3 கால்கள் இருக்குது. ஓகே, ஓகே. இப்ப இந்த கோலமானில 3 கால் இருக்கிறது காரணம், ஒரு தளத்தை தீர்மானிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை. ஒரு தளத்தை தீர்மானிக்கிறதுக்கு 3 பாயிண்ட்ஸ் தேவை. அதனாலதான் கோலமானிக்கு 3 கால் இருக்குது. இப்படி ஆன்சர் இருக்கு, கோலமானி நிக்கிறதுக்கு 3 கால் தேவைன்னு எழுதப்படாது. அது பிழையான கேன்சர். ஒரு தளத்தை தீர்மானிக்கிறது. ஓகே, இதுலயும் நார்மலா நாங்கள் ரீடிங் எடுக்கக்குள்ள, இந்த கோலமானில ரீடிங் எடுக்கக்குள்ளதான் கவனமா இருக்கணும்.
இந்த மேலுக்கும் கீழுக்கும் வரைக்குள்ள நீங்க சுழற திசையை வச்சுக்கொண்டு ரீடிங் எடுத்துக்கொள்வீங்க. எப்படி இப்ப இப்படி நிக்கணும் வைங்க, 5க்கும் 6க்கும் இடையில இதுல 25வது பிரிவு பொருந்துதண்டா. இங்க நீங்கள் ரீடிங் எப்படி பாப்பீங்க? இதுக்கு பிரச்சனை இல்லை. இது இந்த லீஸ் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர் வைங்க. இப்ப இது 5 மில்லிமீட்டர், இது 6 மில்லிமீட்டர்டா. இது ஓகே. ரீடிங் என்ன வரும்? வாசிப்பு சமன் 5 சக 25 தர 0.01. 5.25 மில்லிமீட்டர். இது சிக்கல இல்ல. இது எங்க சைவருக்கு மேல. இப்ப இப்படி ஒரு ரீடிங் இருந்தா இங்க 0 இருக்குது, இதுக்கு கீழே 1 to 1 வருது. இப்ப இங்க 25 நிக்குது. இந்த இடத்துல 25 இருக்குது. இதுல மொத்தமா 100 டிவிஷன்ஸ் இருக்குன்னு வைங்குவேன். 100 டிவிஷன்ஸ் இருக்கிற நேரம் இதுக்குரிய ரீடிங் எழுதுவீங்க. நீங்க கீழுக்கு சுத்தைக்குள்ள இங்க நீங்க கலட்டுவீங்க. கலட்டேங்க இந்த ரீடிங் வந்து இப்படித்தான் இருக்கும். இது 0 1 2 3 இருக்கும். இப்ப நீங்கள் இத கலட்டுற நேரம் என்ன நடக்கும்? 1 2 3, அதாவது இடஞ்சுழியா சுத்துற நேரம் 1 2 3 வரும். 25 நிக்குதுன்னா 25 பிரிவு திரும்பி இருக்குது. இங்கல கீழே இறங்குற நேரம் என்ன நடக்கும்? கீழே இறங்குற நேரம் என்ன வரும்? முதல்ல 99 வரும், பிறகு 98 வரும், 97 வரும், அப்படித்தானே வரும். இப்ப 95ல நிக்குதுன்னா 5 பிரிவு தான் திரும்பி இருக்குது. கீழே இறங்குற நேரம் மற்ற பக்கத்தால விளைஞ்சுழியால சுத்தி இருப்போம். இப்ப இந்த இடத்துல 25 நிக்குதுண்டா 100ல இருந்து கழிச்சு போட்டு பார்க்கணும். அப்ப 1க்கும் 2க்கும் இடையில இருக்குது 1 சக 100ல இருந்து கழிச்சா 75 தர 0.01. அப்ப 1.75 மில்லிமீட்டர். இதை மறந்துடக்கூடாது. இந்த கோலமானில் எதுவும் போட்ட மறந்துடக்கூடாது. கீழக்கு இறங்கினால் 100ல இருந்து கழிக்கணும், மேலுக்கு அதை போட்டு. சரி, இந்த கோலமானியில இங்க நாங்கள் பூச்சியவளு காணணுமா அப்படின்னு கேட்டீங்களா? இல்லை. அதனால நான் அது ரெண்டுக்கும் மென்ஷன் பண்ணினான். வேணியருக்கு நுண்மணத்திற்கு கணிச்சிக்கும் பூச்சியவளு துணியணுமான்னு கேட்டா அதுக்கு துணியணும். அப்ப வாசிப்பு எடுக்கிறதுக்கு முதல் பூச்சியவளு துணியணும். ஆனா இங்க பூச்சியவளு துணிகிறது இல்ல. ஏன்? எப்ப நீங்க ரீடிங் எடுத்தாலும் 2 ரீடிங் எடுப்பீங்க. முதல்ல என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் ஒரு தளத்துல வச்சு போட்டு ரீடிங் எடுப்பீங்க. பிறகு இது மேற்பரப்புக்கு மேல வச்சு ரீடிங் எடுப்பீங்க. அப்ப 2 ரீடிங் எடுத்து ஒன்றுல இருந்து ஒன்று கழிச்சுதான் நாங்க கால்குலேட் பண்றதால இங்க பூச்சியவளு துணிய வேண்டிய அவசியம் இல்லை, துணிய தேவையில்லை. அவசியம் இல்லை, தேவை இல்லை. ஏன் 2லயும் பலு வந்து கழிவெட்டு போயிடும். அப்ப ஆல்வேஸ் நாங்க 2 ரீடிங் எடுக்கிறதால துணிய வேண்டிய தேவை இல்லை. ஓகே தானே? இவ்வளவுதான். இதுல நாங்கள் இந்த கரைக்கால்களுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அப்ப எந்த மாதிரி கோலத்தின் ஆரையை நாங்க அளக்கலாம் என்று கேட்டீங்கன்னா 3 சென்டிமீட்டரை விட பெரிய விட்டம் உள்ள கோலங்களை தான் நாங்க இதுல அளக்கலாம். ஒரு கோலத்தின் விட்டம் 3 சென்டிமீட்டரை விட பெருசா இருக்கிறதுக்கு தான் நாங்க இந்த ஒரு கோல மேற்பரப்பு விட்டதால. அப்ப கேட்கிறார், ஒரு மாபிள் குண்டு விட்டத்தை அளக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்களா? இதுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்? மாபிள் குண்டு சின்ன, இதுக்கு நாங்க எதை பயன்படுத்தணும்? மாபிள் குண்டு விட்டத்தை அளக்கிறதுக்கு நாங்கள் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ் தான் யூஸ் பண்ணணும். மாபிள் வந்து சின்னனா, இப்ப 1 சென்டிமீட்டரை விட சின்னனா இருந்துச்சுன்னா நாங்கள் நுண்மானத்திற்கு அளந்தோம். கோலமானின் லீஸ் கவுண்ட் சொல்லிட்டேன் 0.01 மில்லிமீட்டர். இதால நாங்கள் ஒரு கோல் 1 மீட்டர் நீளமான கோல் ஏற்படுற நீட்சியையும் எங்களுக்கு அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய நீளமான கோல் இதுல ஒரு சின்ன நீட்சி வந்தா அதையும் அளக்கலாம். எப்படி? இதை நிலைக்குத்த நிப்பாட்டி போட்டு இதுல ஒரு டேபிள வச்சு போட்டு நீங்க என்ன செய்யலாம்? இதுல நடத்திருக்க தொட செய்து இதுல நீங்க ரீடிங் எடுத்துக்கொள்ளலாம்.
இப்படி நாங்கள் நீளமான கோள்கள் ஏற்படுற நீட்சியையும் கோலமானியை பயன்படுத்தி அளந்து கொள்ளலாம். இதுதான் கோலமானியில முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதோட நீங்க இந்த இந்த தளத்தை தீர்மானிக்க ஆரம்ப வாசிப்பு எடுக்கிறதுக்கு தளம் ஒன்று வேணும் எல்லாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கண்ணாடி எடுக்கணும். தளவாடி எடுத்தால் பிழை, கண்ணாடி மேற்பரப்பில வச்சுதான் 3 காலையும் பொருந்த செய்யணும். அதுல இந்த நடுத்திருகு பொருந்தது அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சுப்பீங்க? ஒரு கண்ணாடி மேற்பரப்புக்கு மேல இதை வச்சுட்டு இந்த நடுத்திருக நீங்க இறக்குவீங்க. இதுகின்ற பிம்பமும் நடுத்திருகின்ற பிம்பத்தின் நுனியும் நடுத்திருகின்ற நுனியும் பொருந்தேக்க நீங்கள் சுத்துறதை நிப்பாட்டுவீங்க. அப்ப கோலமானி சுத்துறதை நிப்பாட்டினால் இது ரெண்டும் பொருந்திட்டு எப்படி நுனியின் நடுத்திருகின்ற நுனியும் பிம்பத்தின நுனியும் பொருந்தும் போது கோலமானியின் வட்டளவிட சுழற்றுறதை நிறுத்துவோம். ஓகே தானே? இப்படி வாசிப்படுவீங்க. இது நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா கதைக்கணும். ஸ்ட்ரக்சர் கேள்வியில நாங்க டீட்டெயிலா கதைப்போம் கேள்விகள் வந்தால். சரி, இதுதான் கோலமானி. அடுத்த என்ன கருவி? நகரன் நுணுக்காடு. கண்ணாடி யூஸ் பண்ணி நான் என்ன நடக்கும் சொன்னா, சாரி தளவாடி யூஸ் பண்ணினா, தளவாடி யூஸ் பண்ணி நான் என்ன நடக்கும் கேட்டீங்களா, இது இந்த மேற்பரப்பெல்லாம் தெரிப்பு நிகழும் தளவாடியில் அடியில. அதனால எப்பவுமே பொருந்தாது. நீங்க எவ்வளவுதான் சுத்தினாலும் இந்த நுனியின் பிம்பமும் நுனியும் பொருந்தாது. அப்ப கப் இருக்கிற மாதிரியே காட்டிக்கொண்டு இருக்கும். அதனால நாங்கள் தளவாடியை பயன்படுத்தக்கூடிய. ஓகே, அடுத்து என்ன கேட்டீங்கன்னா நகர்வு காட்டி டிராவலிங் மைக்ரோஸ்கோப். நகரு நுணுவு காட்டில இது இழிவண்டிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா லீஸ் கவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் 0.01 மில்லிமீட்டர். நுண்மானத்திரை கணிச்சு கோலமானி நகர் நுணு காட்டி மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ், ஸ்பெரோமீட்டர், டிராவலிங் மைக்ரோஸ்கோப் இந்த மூன்றுக்குமே லீஸ் கவுண்ட் 0.01 தான். இது மூன்றுக்குமே திருத்தமா அளக்கக்கூடிய இழிவு நீளம் 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டரை விட பெரிய நீளங்கள் அளக்கிறதுக்கு தான் நாங்க இதை பயன்படுத்திக் கொள்வோம். சரி, இப்ப இது என்ன மேக்சிமம் ரீடிங் என்னன்னு கேட்டீங்கன்னா உயர் அளவிட என்னன்னு கேட்டீங்கன்னா 17 சென்டிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். ஓகே, இத நாங்கள் கிட்ட அமைவிலையும் நிலைக்குத்து அமைவு 2 அமைவுகள்ல நீங்க எடுத்துக்கொள்வோம். கிடை நிலைக்குத்து அமைவு ஹொரிசாண்டல் வெர்டிகல் இதுல நாங்க ரீடிங் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றா இப்ப ஒரு குழாய் இருக்குண்டா இந்த நிலைக்குத்து விட்டம் வெர்டிகலா நாங்கள் ரீடிங் எடுக்கலாம், அல்லது இந்த கிடையா ரீடிங் எடுக்கலாம். நோமலா நாங்கள் விட்டமலை கேட்க கிடை விட்டமும் வளர்ந்து நிலைக்குத்து விட்டமும் வளர்ந்து அது ரெண்டையும் சராசரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்வோம். ஓகே தானே? இதுக்கும் இந்த நகரணுக்கு காட்டிக்கும் என்ன தேவையில்லை? பூச்சியவளு துணிய தேவையில்லை. ஏன்? இங்கேயும் எப்பவுமே 2 ரீடிங் எடுத்து ஒன்றுல ஒன்றை கழிச்சு கொள்வோம். அதனால எங்களுக்கு தேவையில்லை. இந்த நகர நுணுக்காட்டியை பயன்படுத்துறதுக்கு முதல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை முதல் லெவல் பண்ணணும். இந்த நகர நுணுக்கு காட்டிய மட்டப்படுத்தி போட்டுதான் இதுல இருக்கு மட்டப்படுத்தும் திருகு. இந்த மட்டப்படுத்தும் திருகை பயன்படுத்தி மட்டப்படுத்தின பிறகுதான் இதுல நீங்கள் ரீடிங் எடுக்கணும். ஏன்? இதை நாங்கள் அசைக்கக்குள்ள ஒன்று கிடை அசையணும் அல்லது நிலைக்குத்து அசையணும். அதுதான் சொன்னார், ஒன்று கிடை அமைவு அல்லது நிலைக்குத்து அமைவு, ஹொரிசாண்டலா அல்லது வெர்டிகலா தான் ரீடிங் எடுப்பான். இப்ப இந்த நுணுக்கு காட்டி நிலைக்குத்தா அல்லது கிடை அசையணும், பேஸ் அடித்தளம் கிடையா இருக்கும். அதுக்காண்டி நான் மட்டப்படுத்துறோம். மட்டப்படுத்துறதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? இந்த மட்டப்படுத்தும் திருகையும் இதுல இருக்கும் ஸ்பிரிட் லெவல் நீர்மட்டம் இருக்கும். அந்த நீர்மட்டத்தையும் இதையும் பயன்படுத்தி என்ன செய்யறோம்? லெவல் பண்ணி போட்டு தான் இதை யூஸ் பண்றோம்.
ஓகே தானே? இதுதான் இதுல உள்ள மெயினான பாயிண்ட். ஆனா இதுல தலைகீழான பிம்பம் தெரியும். எப்படி நீங்க ஒரு இதை பாத்தீங்கன்னா இங்க மேலான பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பத்துல கீழே தெரியும், கீழான பாத்தீங்கன்னா மேல தெரியும். அதே மாதிரி வலப்பக்கத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா இடப்பக்கம் தெரியும், இடப்பக்கத்துல இருக்கிறது வலப்பக்கத்துல தெரியும். சோ அப்படி தலைகீழான பிம்பம் தான் தெரியும். அதுகள் எல்லாம் எங்களுக்கு கீரை தெரியணும். இது அடுத்தது முக்கோள் தராசு. புதுவுல ரீடிங் எடுக்கிறது எப்படி? முக்கோள் தராசு எளிவண்டிக்கை என்ன? திணி வளர்க்கறதுல முக்கோள் தராசு எளிவண்டிக்கை 0.1 கிராம். முக்கோள் தராசுக்கு 0.1 கிராம். இலத்திரனியல் தராசுக்கு எப்படி? 0.1 கிராம் தான். நோமலா ரீடிங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் லெப்ல பயன்படுத்துற அளக்கும் கருவி, திணிவு அளக்கிற கருவி என்ன? முக்கோள் தராசு அல்லது இலத்திரனியல் தராசு. நீங்க இன்னும் திருத்தமா 2 தசமத்துக்கு திருத்தமா ரீடிங் எடுக்கணும்டா 4 கோள் தராசை பயன்படுத்திக் கொள்வீங்கள். இந்த 4 கோள் தராசின் இழிவெண்ணிக்கை 0.01 கிராம். ஓகேயா? இவ்வளவு கருவி எல்லையும் உள்ள அளவீடுகள் எங்களுக்கு ரீடிங்கள் தெரிஞ்சிருக்கணும். எப்படி எப்படி எடுக்கிறேன்னு நான் இதுல கணக்க கதைக்கையில ஒரேடியா கதைச்சா நீங்களும் பாவம் நானும் பாவம் என்றதால இது நான் ஒவ்வொன்றும் சர்ச்சை கேள்வி கதைக்குள்ள திருப்பி டீட்டெயிலா கதைக்கிறேன். இதுல கணக்கு கதைக்க இருக்குது. இந்த தொலைக்காட்டி எப்படி நாங்கள் போக்கஸ் பண்றதுக்கு குவியப்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்தணும். சோ அதுக்காண்டி இந்த மும்ச பஞ்சையின் திருக்கு உது எப்படி தொழிற்படும் உதுகள் எல்லாம் காய்க்கணும். இந்த கிளாஸ்லயே காய்ச்சா நல்லா இருக்காது. பேசிக் ஐடியாக்களை மட்டும் காய்ச்சிருக்கேன். ஓகே தானே? இதை விட நாங்கள் இந்த பேசிக்ல இப்படியான கொஞ்சம் கால்குலேஷன்கள் யூஸ் பண்றோம். அதையும் இந்த கிளாஸ்லயே சொல்லிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னது? டேய் இப்ப இப்படி ஒன்று இருக்குது. சோ 1 பிளஸ் எக்ஸ் டு த பவர் என்ன இருந்தால் இந்த எக்ஸ் ஒன்றை விட மிகச் சின்னனா இருக்கேங்க. எக்ஸ் ஒன்றை விட மிகச் சிறியதா இருக்கேங்க. இதுகின்ற அண்ணளவு பெறுமதி 1 பிளஸ் என்எக்ஸ் வந்துள்ளது. இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். எக்ஸ் ஒன்றை விட நல்லா சின்னனா இருக்கணும். எப்படி ஒன்றை விட நல்லா சின்னனா 0.001 இல்ல 0.01. இப்படியான பெருமதியா இருந்தா இப்படி ஒண்ணு இருக்குது. ஒன்றை விட மிகச்சிறியதா இருக்கேங்க. இது என்ன அந்த அளவு பெருமதி. ஓகே, முதலாம் அண்ணலாகன்னு சொல்லுவோம். 1 இதுல 1 இருக்கேங்க மட்டும்தான். வேற நம்பர்ஸ் இருந்தா யூஸ் பண்ணல. அது 1 பிளஸ் எக்ஸ் டு த பவர் என்ன இருந்தால் இப்படி எழுதி கொள்ளலாம். 1 பிளஸ் என் எக்ஸ் சொல்லு. ஓகேயா? அப்ப இதே கன்செப்டிலேயே தான் 1/1 பிளஸ் எக்ஸ் இருந்தால் இது இந்த பெருமதி என்னன்னு வரும். 1/1 பிளஸ் எக்ஸ் இருந்தா இது 1 பிளஸ் எக்ஸ் இந்த சயோராம் எடுக்குத்தானே. இது இங்க பேரு கேட்க 1 மைனஸ் எக்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஒன்றின் கீழ் தசம் 98 பெருமதி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்றின் கீழ் 0.98 பெருமதி என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அண்ணளவா என்னென்று எழுதலாம் என்றா இது எழுதலாம் 1/1 மைனஸ் 0.02. 0.98 என்றது 1 மைனஸ் 0.02. இது சின்ன நெல் ஒன்றோட பிடிக்க இது மேல போய் என்னண்டு போகும் 1 பிளஸ் என்று வரும். அப்ப 1 பிளஸ் 0.02 அப்ப 1.0. இப்படி அந்த இப்ப இது எல்லாம் உங்களுக்கு வரணும்னா என்ன டக்குனு ஞாபகத்தில் இருந்தா தான் வரும். இதை தேடி புடிச்சு இப்படி எழுதுறதுக்கே இல்ல. இப்ப ஸ்ட்ரக்சர்ல இப்படி ஒரு பெருமானம் வந்து டக்குனு எழுதணும். எழுதுறதுக்கு இது ஞாபகத்துல இந்த பெருமானங்கள் காட்டுறது ஞாபகம். அப்ப இது இப்ப 1/1 மைனஸ் எக்ஸ் இருந்தா 1 பிளஸ் எக்ஸ் இந்த ஒரு கான்செப்ட் தான் இதுல யூஸ் பண்ணும். ஓகே, இது ஒண்ணு. இதை விட இந்த சைன் பெருமானங்கள் கட்டாய ஞாபகத்தில் இருக்கணும். அந்த அட்டவணையை கட்டாயம் ஞாபகப்படுத்திக் கொள்வீங்க. சைன் அட்டவணைகள் இந்த தொடர்புகளை ஞாபகத்தில் இருக்கணும். என்னது? சைன் 90 மைனஸ் தீட்டான்றது காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டான்றது சைன் தீட்டா. இதுகளெல்லாம் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ற ஆக்காது.
sin 90 plus theta cos theta cos 90 plus theta minus sin theta. அதே மாதிரி sin 180 sin theta sin theta cos 180 sin theta minus cos theta tan 180 sin theta minus tan theta. ஸோ இந்த கன்செப்ட் ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இதுகளை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? ஸோ கேள்வியில காய்க்கிறோம். நான் எனக்கு கேள்விகள் காய்க்கக்குள்ள கொஞ்சம் டீட்டெயிலா காய்ப்போம், தேவையானதுகளை காய்ச்சி கொள்வோம். ஓகே.